ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நம்ம சேனலில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, ஒன்றிய நாடாளுமன்றம் நிர்வாகம் மற்றும் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் அதான் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா மத்திய அரசு பார்த்தோம், அதாவது நடுவண் அரசு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாநில அரசு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் என்னென்னதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10th புக்கில் நடுவண் அரசு பாடமும் நெக்ஸ்ட்டு மாநில அரசு பாடமும் கவர் ஆகுது சிலபஸில். நெக்ஸ்ட்டு 12th புக்கில் ஆட்சித்துறை, சட்டமன்றம் அந்த 2 லெசன் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் 6th 7th புக்கில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 10th புக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சிலபஸ் வைஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். நேற்று பாடம் நடுவண் அரசு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாநில அரசு, அதோட கண்டினியூட்டியாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண 1 மணி நேரம் கழிச்சு 10 கொஸ்டின்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சேனல் பேஜில் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் அதை சரியான ஆப்ஷனை டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகே, மாநில அரசு நம்ம எதோ சொல்கிறோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது அதோடைய அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நினைக்காதீங்க. இதில் என்ன அந்த மத்திய அரசில் நம்ம யார் பார்ப்போம்? ஹெட்டாக நம்ம யார் பார்ப்போம்? பிரசிடென்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். இங்கே நம்ம பிரசிடென்ட் இருக்க இடத்துல யார் இருப்பாங்கன்னா நமக்கு கவர்னர். இப்போ தான் ரீசெண்டாக கவர்னரை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே, அந்த இஷ்யூஸ் நமக்கு தேவையில்லை, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஆர்டிகல்ஸ் என்னென்ன. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் இருக்க இடத்துல கவர்னரை வச்சோம். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்க இடத்துல நம்ம யாரை வைப்போம்னா சிஎம் வைப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அங்கே வைஸ் பிரசிடென்ட்ங்கிற ஒரு போஸ்ட் உண்டு. இங்கே வந்து வைஸ் கவர்னர் கிடையாது. ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல் இருக்க இடத்துல நம்ம இங்கே யாரை வைப்போம்னா அங்கே அட்டார்னி ஜெனரல் இடத்துல வந்து இங்கே அட்வொகேட் ஜெனரல் வைப்போம். ஓகேங்களா? அங்கே அட்டார்னி ஜெனரல் இடத்துல இங்கே அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். நடுவண் அரசு ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தோம்? 52லேருந்து 78 வரைக்கும் பார்த்தோமா? இங்கே நடுவண் அரசு நிர்வாகம். இங்கே மாநில அரசு எதுலேருந்து எது வரைக்கும்னா பகுதி 6ல் 152லேருந்து 237 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம அதில் 52லேருந்து 78 நான் எது சொல்கிறோம்னா மத்திய அரசு நிர்வாகத்தை மட்டும் சொல்கிறேன். இங்கே மாநில அரசுனாலே ஜென்ரலாக பகுதி 6ல் 152லேருந்து 237 வரைக்கும். ஓகேங்களா? அதுனா பார்ட் 5 வரும். ஓகேங்களா? பார்ட் 5ல் 52லேருந்து 151 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 6ல் 152லேருந்து 237 வரைக்கும் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்ப்போம். ஓகே, வாங்க. மாநில அரசு இதில் இதெல்லாம் வரும்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. அதில் உள்ளது அதே 3 பாட்டு தான். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிக்கலாம் இந்த 3 மட்டும் வேற வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் தான் இருக்கணும் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் இருக்கலாம். அவருடைய சம்பளத்தை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர் அவருடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டியூஷனில் இத்தனை வருஷம் தான் அப்படின்னு சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது. இது வந்து ஆளுநருக்குள்ள கண்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 158ல 3A என்ன சொல்றதுன்னா ஒருத்தர் 2 அல்லது மேற்பட்ட ஆளுநராக இருக்கும்போது, மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பிரித்து வழங்கிக்கலாம். அதாவது ஒரு ஆளுநர் வந்து சில ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒரு ஆளுநர் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் இருப்பாங்க. சில ஸ்டேட் எப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு இல்லை 3 ஸ்டேட்டுக்கு இல்லை 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு கவர்னர் இருப்பாங்க. ஓகேங்களா? இடையில தமிழ்நாட்டில் கூட அப்படிதான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் எது சொல்றதுன்னா ஆர்டிகல் 157 மற்றும் 158 வந்து ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்க, பிரசிடென்ட்க்கு பார்த்தது அதே தான் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல்லா இதுக்குமே முதல் தகுதி என்ன, இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் 35 ஏஜ், பிரசிடென்ட்க்கும் 35 ஏஜ், வைஸ் பிரசிடென்ட்க்கும் 35, கவர்னருக்கும் 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னருக்கும் 35 தான். நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருத்தல் கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவி இருக்கும்போது பதவி காலியாகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, லாபம் தரும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது லாபம் தரும் எந்த இதுலையும் அவர் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஆளுநருக்கான அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆர்டிகல் 163 என்ன சொல்றதுன்னா முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனைப்படி அவர் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் நிகழ்வுகளை தவிர அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். ஓகேங்களா? இந்த இதான் நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன சொன்னோம்னா 74வது ஆர்டிக்கல்னு சொல்றதுக்கு பதிலாக 74வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சாரி, அது வந்து 74 சட்ட திருத்தம் 74வது ஆர்டிக்கல்.
நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கிறத செக் பண்ணேன். 74வது ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக 74 சட்ட திருத்தம் சொல்லிட்டேன். இதுக்கு சட்ட திருத்தம் என்ன சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? நேற்று கிளாஸ்ல மாற்றி சொன்ன கண்டென்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், என்னன்னு கவனிச்சுக்கோங்க. அதாவது பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில்லை வந்து பிரசிடென்ட்க்கு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது அமைச்சரவை குழு தலைமையில் பிரதமர் வந்து ஒரு பில்லை அனுப்புறாரு. அதை வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று என்ன செய்யலாம், ஒன்று பாஸ் பண்ணலாம், இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேயா? இல்லை ரிட்டன் அனுப்பலாம். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ரிட்டன் அனுப்புறாரு. ஓகேங்களா? ரிட்டன் அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் அனுப்புகிற ஆப்ஷனே இல்லை. அதான் 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ரிட்டன் அனுப்பலாம் அப்படின்ட்டு 1976வது அந்த சட்ட திட்டத்தில் கொண்டு வராங்க. ஆனால் ஒரு தடவை ரிட்டன் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு தடவை ரிட்டன் அவர்கிட்ட அனுப்பலாம். அதாவது கொஞ்சம் பரிந்துரை செஞ்சு நீங்கள் இந்த இதில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்க அப்படின்ட்டு பரிந்துரை செஞ்சு அனுப்பலாம். திருப்பி பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த பில்லை வந்து கரெக்ஷன் பண்ணி இல்லை கரெக்ஷன் பண்ணாமலும் திருப்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிச்சுன்னா பிரசிடென்ட் கண்டிப்பாக அந்த பில்லை பாஸ் பண்ணியே தீரும். இதுதான் அந்த சட்டத்திட்டம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இதுவே கவர்னருக்கு பார்த்தோம்னா அந்த ஆப்ஷன் இல்லை. கவர்னருக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா அவர் வந்து என்ன பண்ணலாம்னா கவர்னருக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. கவர்னர் வந்து இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுது. கவர்னர் என்ன பண்ணலாம்னா ஒன்று பாஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லையா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். இதுதான் இந்த 4வது ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த பிரசிடென்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. நியாயமாக பார்த்தா அவர் எந்த பில்லுமே பிரசிடென்ட்க்கு அனுப்பக்கூடாது. எக்ஸப்ஷன்னா உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தோடைய அதிகாரத்தை பாதிக்கிற மாதிரிக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது உயர்நீதிமன்ற ஏதாவது சட்டத்தில் குறுக்கீடு பண்ணுற மாதிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அதை மட்டும்தான் அவர் கன்சிடர் பண்ணிக்காண்டி யாருக்கு அனுப்பணும், பிரசிடென்ட்க்கு அனுப்பணும். இது உங்களுடைய ஓல்டு புக்கு 2019 எடிஷனில் இருக்குது. இந்த நியூ புக்கில் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குற கிளாஸ் புக்கில் இல்லை, ஆனால் ஓல்டு புக்கில் இருக்குது 2019 எடிஷனில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் பிரசிடென்ட்க்கு அவர் அனுப்ப முடியும். ஆனால் இவர் நிறைய பில்லை இப்போ இடையில ரீசெண்டாக நியூஸ் என்ன 10 மாதம் அனுப்பிச்சிருக்காரு. அவர் எல்லாத்தையும் பிரசிடென்ட் அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் நியூஸு. அது வந்து அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் அதுக்கான ஒரு பவர், சுப்ரீம் கோர்ட் அதுக்கான ஒரு பவர் இருக்குது. அதோட சொந்த பவரில் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுடுச்சு. அது ஆர்டிகல் என்ன 142. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து பிரம்மாஸ்திரம் கூட சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்க்கு அவர் எதை மட்டும் அனுப்பலாம், ஹைகோர்ட் இதை பாதிக்கிற மாதிரிக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் கவர்னருக்கு அனுப்பணும். ஆனால் அவர் எல்லாத்தையும் கவர்னருக்கு அனுப்புறாரு. ஸோ மெஜாரிட்டி கவர்னருக்கு பிரசிடென்ட்க்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த இஷ்யூக்கும் தீர்வு வந்தாச்சு. எஸ்ஆர் பொம்மை கேஸ் மறிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ் மறிக்கல, அதை ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறதுனால இதையும் அப்படி அது கூட சேர்த்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நிர்வாக அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள் என்னதுலான்னு பார்த்தோம்னா முதலமைச்சரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்றாரு. இது ஆர்டிகல் என்ன சொல்லுன்னா 164ல 1. இது வந்து ஆளுநர் வந்து முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ற ஆர்டிகல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஆனா அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னரா இருந்தாலும் அவரை ரிமூவ் பண்ற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. அது யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுறாரு. இது வந்து இந்த இப்போ வந்து மாத்திட்டாங்க. யார் இப்போ மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர்னு பார்த்தோம்னா சிஎம் தான். இப்போ இடையில பாஸ் பண்ண பில்லுல இருக்கிறது படி பார்த்தோம்னா சிஎம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதனால தான் அதை கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்காரு. சட்டமன்ற அதிகாரங்கள் என்னதெல்லாம் பாருங்க. அப்போ பிரசிடென்ட் பார்த்தா அதே தான். ஒரு ஆளுநர் தான் சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர். அதாவது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கூடும் தெரியுமா, அந்த இதை யாருன்னா கவர்னர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் வருஷத்தோட ஃபர்ஸ்ட் இதையும் கவர்னர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிட காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானோ ஆளுநர் நியமனம் செய்யலாம். அதாவது நார்மலா சட்டமன்றத்தை யாரும் வழிநடத்தா, சபாநாயகர் வழி நடத்துவது, ஸ்பீக்கர். அவர் இல்லாதப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வழி நடத்துவது, துணை சபாநாயகர். 2 பேருமே இருந்தாலும் அவையில யாரையாவது கூப்பிட்டு இவர் வந்து வழிநடத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவர் வந்து சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கு இடங்களை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நம்ம இதுல சட்ட மேலவை இல்லை, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இதுக்கு சட்ட மேலவைனா இப்போ நிறைய பேர் மக்கள்ல அரசியல்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா உள்ள ஆளு ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்தோம்னா சட்டமன்றத்துக்கு வந்துடலாம். ஆனா ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்க, இலக்கியம், கலை, இலக்கியம் அதுல நல்ல டேலண்டா இருக்கிறவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்காது. ஸோ அவங்களையும் நம்ம அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த இது கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநர் கையெழுத்திட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும். அதாவது நம்ம அவையில எந்த ஒரு பில்லுமே சரி
பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். சாரி, பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியாச்சு. நெக்ஸ்ட் ஆளுநர் சைன் போட்டால் மட்டும்தான் அது வந்து என்னது சட்டமாகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநர் கையொப்பமிடலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 ஆளுநர் வந்து அவசர சட்டம் இயற்றலாம். இந்த ஆளுநர் அவசர சட்டம் எந்த டைம்ல இயற்ற முடியும்னா 2 அவையும் அவையில் இல்லாதப்போ. நம்ம இதுல ஒரு அவை தான். ஸோ நம்ம பிரசிடென்ட் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லோக்சபா, ராஜ்யசபா. ஓகேங்களா? என்னென்ன சுச்சுவேஷன்ல அவசர சட்டம் இயற்றலாம்னா, ஒன்று லோக்சபா இருக்கக்கூடாது, ராஜ்யசபாவும் இருக்கக்கூடாது. 2 சபாவும் இல்லாத நேரத்துல அவசர சட்டம் இயற்றலாம். 2வது சுச்சுவேஷன் லோக்சபா இருந்து ராஜ்யசபா இல்லாத நேரத்துல அவசர சட்டம் இயற்றலாம். 3வது சுச்சுவேஷன் லோக்சபாவும் இல்ல, ராஜ்யசபா இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 சுச்சுவேஷன்ல அவசர சட்டம் இயற்றலாம். இதே தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இந்த லோக்சபா இருக்க இடத்துல கீழவே வச்சுக்கோங்க, ராஜ்யசபா இருக்க இடத்துல சட்டமன்றம் மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நிதி அதிகாரங்கள் அதாவது சட்டமன்ற கீழவையில மட்டும்தான் என்ன அறிமுகப்படுத்த முடியும்னா நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அதுவும் ஆளுநருடைய முன் அனுமதியுடன். இந்த இடத்துல ஆளுநருக்கு இடத்துல மத்திய அரசுல யார் பார்த்தோம், பிரசிடென்டோடைய முன் அனுமதி கம்பல்சரி தேவை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அரசோட எதிர்பாராட்சியாக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். அங்க யார் பார்த்தோம், பிரசிடென்ட் தான் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் அவசர நிதியிலிருந்து. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை யார் அமைக்கிறாரு, ஆளுநர் அமைக்கிறார். நம்ம நிதி ஆணையம்னே வித்தியாசமா பார்க்கக்கூடாது. நிதி ஆணையத்தை அமைக்கிறது யாரு, ஆளுநர் தான் நிதி ஆணையத்தை அமைக்கிறார். நம்ம நிதி ஆணையம் எப்போதும் என்ன நினைப்போம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் நினைப்போம். ஆனால் நிதி ஆணையத்தையும் அமைக்கிறது யாருன்னா ஆளுநர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா குழப்புற ஏரியாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீதித்துறை அதிகாரங்கள். ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? ஓகே, இதை ஆளுநர் வந்து யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணலன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணல. உயர்நீதிமன்ற நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ற யாரு, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஆனா அதுக்கு யார்கிட்ட ஆலோசனை கேட்கறாங்கன்னா ஆளுநர்கிட்ட. ஆலோசனைலாம் ரொம்ப பெருசாக கேட்க சும்மா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம் அப்படிதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குற்றவாளிகளின் கருணை அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்களா? மரண தண்டனை பெற்ற குற்றவாளியை தவிர. ஓகேங்க. ஓகே, நம்ம அந்த இதை ஆர்டிகிள் 72 பார்த்தோம். ஓகேங்களா? 72 வந்து பிரசிடென்ட்க்கு பார்த்தோம். நம்ம அந்த இதை திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தம் மன்னிக்கிறதுல 5 டைப்ஸ் இருக்குதுங்க. என்னென்ன டைப்லான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா மன்னிக்கிறது, முழுவதும் மன்னித்தல். 2வது வந்து நிறுத்தி வைத்தல். ஓகேங்களா? 3வது வந்து தண்டனையை குறைத்தல். இன்னொன்று தண்டனையோட தன்மையை மாற்றுதல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முழுமையான மன்னிப்புனா, ஒருத்தருக்கு இப்போ கொலை கேஸ் அவருக்கு மேலே வந்திருக்குன்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டா இல்லாம பண்றது. இந்த அதிகாரம் தான் ஆளுநருக்கு கிடையாது. ஓகேங்களா? இது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு, ஆளுநருக்கு கிடையாது. நெக்ஸ்ட் நிறுத்தி வைக்கிறேன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை போட்டிருக்காங்க. அந்த தூக்கு தண்டனை போட்டிருக்க கைதிக்கு கொஞ்ச நாள் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிற, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்காண்டி குடியரசுத் தலைவருக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த ரிசல்ட் வரதாண்டி வெயிட் பண்றது அதுக்காண்டி. நெக்ஸ்ட் தண்டனை குறைத்தல். இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, சாரி, ஒரு 10 வருட கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய வருஷத்தை மட்டும் குறைக்க 5 வருஷமா மாத்துறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தண்டனை மாற்றுதல்னா தூக்கு தண்டனை கைதிக்கு ஆயுள் தண்டனையா மாத்துறது. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ரொசீஜர். இதுல ஒண்ணு மட்டும் ஆளுநருக்கு கிடையாது. முழுமையாக மன்னிக்கிற அதிகாரம் வந்து மரண தண்டனையை முழுமையா மன்னிக்கிற அதிகாரம் வந்து யாருக்கு கிடையாதுன்னா கவர்னருக்கு கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விருப்புரிமை அதிகாரங்கள். இவருடைய விருப்புரிமை அதிகாரங்கள் என்னதுலான்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். நெக்ஸ்ட் மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் எந்த கட்சியும் அறுதி பண்ண, அதாவது எந்த கட்சியுமே மெஜாரிட்டி பெறலைன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு கட்சியை சொல்லி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பார்ட்டி இருக்குது. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி. ஸோ 234 இதுல பாதின்னு பார்த்தோம்னா 117 சீட்டு வருது. ஓகேங்களா? 117 சீட்டு. யார் 117 ப்ளஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் ஆட்சி அமைக்கலாம். ஆனால் ஏ வந்து 117 சீட்டு வாங்கலை, 100 சீட்டு தான் வாங்கியிருக்குது. சாரி, 100 சீட்டு வேண்டாம், ஒரு 50 சீட்டு வாங்குது. பி வந்து 100 சீட்டு வாங்குது. சி வந்து 90 சீட்டு வாங்குது. ஓகேங்களா? இப்போ இவங்க யார் ஆட்சி அமைக்க சொல்லலாம்னா, பியும் ஆட்சி அமைக்க சொல்லலாம், சியும் ஆட்சி அமைக்க சொல்லலாம். ஆனால்
மெஜாரிட்டியை அவங்க குறிப்பிட்ட காலத்தில் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆனால் ஒரு கேஸில் இது வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்கிறது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் என்ன சொல்லுதுன்னா, யார் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்கள நம்ம ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரில் பி ஆட்சி அமைக்க சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவர் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு 17 சீட்டு, 100 சீட்டு அவர் வச்சிருக்காரு, 17 சீட்டு யாரையாவது இப்போ ஏவன் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறேன், உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் தரேன்னு சொல்லி அப்படி சேர்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவசர கால அதிகாரங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் பிரசிடென்ட்க்குன்னு பார்க்கல 3 எமர்ஜென்சி பார்த்துருப்போம். தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. இதெல்லாம் 356 மாநில அவசர நிலையை கொடுத்துறாங்க. இது வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் பேர்ல யார் ஆட்சி செய்வார்னா ஆளுநர் ஆட்சி செய்வார். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஆளுநரின் சிறப்புரிமைகள் பாருங்க. சட்டப்பிரிவு 361 படி என்ன சொல்றதுன்னா, இவர் மேல எந்த சிவில் கேஸ் வந்து தோற்க முடியாது, சிவில் கிரிமினல் கேஸ் தோற்க முடியாது. நெக்ஸ்ட் அவர் அதிகாரத்தை செயல்படுத்துறதுல நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கவர்னர் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் நம்ம என்ன சொல்லணும்னா, முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தோட உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மாநில அரசியலமைப்பு தலைவர்னா ஆளுநர். இதுவே உண்மையான தலைவர் அப்படின்னா யாரு? முதலமைச்சர். ஓகேங்களா? இவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுறார். நம்ம ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம், 164ல ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நல்ல மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இவருடைய பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது, ஜென்ரலா 5 ஆண்டுகள். நம்பிக்கையில தீர்மானம் ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அவருடைய பதவிக்காலம் குறைக்கப்படும், அவங்க சட்டமன்றத்தை கலைச்சிருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முதலமைச்சரோட பணிகள் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அமைச்சரவை தொடர்பானவை. முதலமைச்சர் வந்து யார் யாரை மினிஸ்டரா நியமிக்கலாம்ட்டுன்னு ஆளுநருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அவரை ஆளுநர் வந்து மினிஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்யறாரு. அமைச்சரவை மாற்றி அமைக்கிறார். மினிஸ்டரோட போஸ்டிங் வந்து மாற்றி அமைக்கலாம், அவருடைய டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தை யார் தலைமையேற்று நடத்துறாருன்னா முதலமைச்சர். சபாநாயகர் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநர் தொடர்பானவை. ஆளுநர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வழக்குரைஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல், மாநில தேர்தல் ஆணையர், நெக்ஸ்ட் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர்கள், தலைவர்கள், மாநில திட்டக்குழு தலைவர்கள், மாநில நிதிக்குழு தலைவர். இது எல்லாத்தையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணா நம்ம கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சட்டமன்றம் தொடர்பானவை. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கும் ஒத்திவைக்க யாருக்கு இது இருக்குன்னா ஆளுநருக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா? ஒத்திவைக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை. நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஆளுநர் தான் சட்டமன்றத்தை கூட்டலாம், கலைக்கலாம், என்னென்ன செய்யலாம். அதுக்கு ஆலோசனை வழங்குறது யாரு? நம்ம முதலமைச்சர். ஏன்னா முதலமைச்சர் தான் யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சட்டமன்றத்தோட அரசோட கொள்கைகளை இருக்கு, எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சரவை. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அதாவது கேபினெட் மினிஸ்டர்ல எல்லாமே கண்டிப்பா என்னன்னா எம்எல்ஏவா இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்கலாம். அதாவது ஒருத்தர் எம்எல்ஏவே இல்லை, பட் அவங்கள மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் 6 மந்த்துக்குள்ள அவர் வந்து என்னவா இருக்கணும்? எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? இந்த மினிஸ்டர் அல்லாதவங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம்னா கண்டிப்பாக ஆக்கலாம். அதே மாதிரிக்கல பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம்னா கண்டிப்பாக ஆக்கலாம். ஆனால் 6 மந்த்துக்குள்ள அவரை இது பண்ணணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு இது, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் லோக்சபா மினிஸ்டராக இருக்கணுமா இல்லை ராஜ்யசபாவில் மினிஸ்டராக இருக்கணுமான்னு ஒரு டவுட் வரும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்துல மினிஸ்டர் இருந்தாலே அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது ஆல்ரெடி ஒரு கேஸ் வேற இது சம்பந்தமா வந்திருக்குது, கேஸ் ஸ்டடி சுப்ரீம் கோர்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 163 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்ய ஆலோசனை வழங்கவும் வேண்டும். ஓகேங்களா? முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு. ஓகேங்களா? முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு. ஃபர்ஸ்ட் அமைச்சரவை குழு தான் இருந்துச்சு. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இல்ல பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு எப்போ மாத்தினாங்கன்னா அதே 42வது சட்டத்திட்டம் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சர்களுடனான மற்ற விதிகள். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 164 ஒன்று வந்து என்ன அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லுது. சிஎம் அப்பாயின்மெண்ட் பை யாரு? கவர்னர். நெக்ஸ்ட் பயணச்சு விழுக்காட்டு. இப்போ நம்ம இதில் கேபினெட்ல எவ்வளவுனா 234. நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 234 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 234 கேபினெட் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15% தாண்டக்கூடாது. இதில் 15% பார்த்தா 36 35 வரும். ஓகேங்களா? இதை வந்து தாண்டக்கூடாது. அதாவது 36 மினிஸ்டர் தான் மேக்ஸிமம் இருக்கலாம், இல்லை அது குறைய இருக்கலாம். ஓகேங்களா? இதான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா 164 1. நம்ம ஆல்ரெடி 158ல் 3 என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? 158ல் 3 என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கவர்னர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய ஆளுநராக நியமிக்கப்படும் போது ஊதியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் குடியரசுத் தலைவர் ஆணை மூலமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா
மாநில சட்டமன்றம் நம்ம ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 இது இருக்கும். லோக்சபா, ராஜ்யசபா கம்பல்சரி இருக்கும். ஆனால் ஸ்டேட்டுக்கு அப்படின்னா சில ஸ்டேட்டில் தான் 2 அவைகள் இருக்குது, சில ஸ்டேட்டில் இல்லை. ஓகேங்களா? அப்படிங்கல நம்ம எப்படி என்னென்ன ஸ்டேட்லலாம் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். என்னதுலாம் பாருங்க, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இந்த 6 ஸ்டேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர்ல இருந்துச்சு, 2019 அதை வந்து யூனியன் டெரிட்டரியா மாற்றிட்டாங்க. ஸோ அது கிடையாது. இருக்கும் உங்களுடைய ஓல்டு புக்கில் பார்த்தா ஜம்மு காஷ்மீர் சேர்த்துருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாதுன்னு 36 நம்ம சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவை ஆர்டிகிள் 171ல 1. இது உங்க ஓல்டு புக்ல இருக்கு. ஸோ இதை நீங்க சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன சொல்றதுன்னா, சட்டமன்ற மேலவை, அதாவது எம்எல்சி சட்டமன்ற மேலவையில உறுப்பினர்களுடைய கவுண்ட் லிமிட்டை பத்தி சொல்லுது. மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம்னா, நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில 3ல் 1 பங்குக்கு குறையாம இருக்கலாம். 3ல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்கணும். 40 மெம்பருக்கு குறையாம இருக்கணும். ஓகேங்களா? 40க்கு குறையாம இருக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஆர்டிகிள் 171 இந்த இதை சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ சட்டமன்ற பேரவை, அதாவது சட்டமன்ற கீழவை மட்டும் ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அந்த இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சட்டமன்றம் பேரவைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல கீழவை மட்டும் தான் இருக்குது, ஒரு அசம்பிளி மட்டும் தான் இருக்கு. ஸோ சட்டமன்ற பேரவை நம்ம சொல்லலாம். இதுல எவ்வளவு உறுப்பினர் இருக்கும்னா 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேக்சிமம் எவ்வளவுனா 500 பேர் இருக்கலாம். மினிமம் எவ்வளவு இருக்கணும்னா எவ்வளவு 60க்கு குறையாம இருக்கணும். சட்டமன்ற மேலவை பார்த்தோம்னா இந்த சட்டமன்ற பேரவையில இவ்வளவு 3ல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும், பிளஸ் 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் வரை சட்டமன்றம் கலைக்கப்படலாம். எனது நம்பிக்கை எல்லாத்தையும் மாறும். நெக்ஸ்ட் சட்டமன்றத்தின் தேர்தல் வாக்கெடுப்பு எப்படி வருதுன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இருக்குது. அதாவது 18 வயசு பூர்த்தியான எல்லாருமே ஓட்டு போடலாம். ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாம, வரவு செலவு அது இல்லாம போடலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இன்கம் வச்சு, சொத்தை வச்சு, படிப்பை வச்சு அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 10%, 15% மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே 18 வயசு பூர்த்தி ஆயிட்டாலே ஓட்டு போடலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, 1988க்கு முன்னாடி 21 வயசா இருந்துச்சு. ஓகேங்களா? அது எத்தனாவது சட்ட திருத்தம்னா 61வது சட்ட திருத்தம் 1988 மூலமா ஓட்டு போடுற வயசை 21ல இருந்து 18ஆ கம்மி பண்ணிட்டாங்க. இது அடிக்கடி கேட்பாங்க, இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கீழவையில மக்களால நேரடியாக எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கீழவையில எம்எல்ஏஸ் வந்து மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் சட்ட மேலவைக்கு வந்து எப்படின்னா 12ல் 1 பங்கு பட்டதாரி ஆசிரியர்கள், நெக்ஸ்ட் 12ல் 1 பங்கு பட்டதாரிகள், 6ல் 1 பங்கு கவர்னர், நெக்ஸ்ட் 3ல் 1 பங்கு உள்ளாட்சி உறுப்பினர்கள், நெக்ஸ்ட் 3ல் 1 பங்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள். அமைச்சரவை நம்ம 3 இதா பிரிக்கலாம். ஒன்று கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஓகேங்களா? இதுல கேபினெட் தான் முக்கியமான அமைச்சர்கள். அவங்க கிட்ட நிதி, பாதுகாப்பு அது எல்லாமே ரொம்ப முக்கியமான துறைகள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா? உள்துறை இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் ராஜாங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கிப்பாங்க. இணை அமைச்சர்கள் வந்து என்னன்னா ராஜாங்க அமைச்சர்களுக்கும் கேபினெட் அமைச்சர்களும் உதவுவதற்காண்டி இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அமைச்சரவை குழுவே நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று நிரந்தரமான குழு, இன்னொன்று தற்காலிகமான குழு. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சபாநாயகர் பார்ப்போம். சபாநாயகர் தான் அங்க உள்ள அதே தான். சபாநாயகர் தான் மேலவைக்கு சட்டமன்ற கீழவைக்கு தலைமை தாங்குவாரு. நெக்ஸ்ட் சபாநாயகர் தான் ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாங்கிற தீர்மானிக்கிறது அவர் தான். ஓகேங்களா? இவர் வந்து சபாநாயகருடைய பதவி வந்து எப்படி காலி ஆகும்னா 14 நாட்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்து அவரை வாக்கெடுப்பு நடத்தி பதவி நீக்கம் செய்யலாம், இல்ல அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் சட்டமன்றம் கலைக்கிறாங்க. அதாவது கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு டைம் முடிய போகுது. ஆனா எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா சபாநாயகர் மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து புதிய சட்டமன்றம் கூடி அதோடைய புதிய தலைமை சபாநாயகர் இருக்கிறதாண்டி இவர் இருப்பார். ஓகேங்களா? சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற மேலவை. சட்டமன்ற மேலவை மொத்தமே 6 ஸ்டேட்ல தான் இருக்குன்னு பார்த்தோமா? 6 ஸ்டேட்ல தான் மொத்தமே இருக்குது சட்டமன்ற மேலவை. இது வந்து என்ன ஒரு நிரந்தரவையாகும் 6 ஆண்டுகள். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இதுல உள்ள குடிமகனுக்கு எத்தனை வயசு இருக்குன்னா 30 வயசு. சட்டமன்ற பேரவைனா 25 வயசு, மேலவைனா 30 வயசு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சட்ட மேலவைக்கான தேர்தல். ஓகே, இதுல ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குது. இதுல பாருங்க, எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். இது முன்னாடி இருந்துச்சு. ஆனா 2003ல ஒரு சட்ட திருத்தம் மூலமா அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. அதாவது அவர் எங்கனாலும் போட்டியிடலாம். அந்த தெலுங்கானால, அதாவது தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தவங்க வந்து
ராஜ்யசபா தேர்தலுக்காண்டி தெலுங்கானாவில் போய் நிற்கலாம். இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோஜா, ஆக்ட்ரஸ் ரோஜாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது. சட்டமேலவை எப்போ நீக்கப்பட்டா 1986 நீக்கப்பட்டது. இதை வந்து ஆர்டிகல் எது சொல்றேன்னா 169 வந்து சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கத்தை பற்றி சொல்லுது. இந்த சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கத்தை பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 169. இது எப்படின்னா சட்டமன்ற பேரவை, இப்போ சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் இல்லை, இப்போ நமக்கு சட்டமன்ற மேலவை வேணும் அப்படின்னம்னா நம்ம சட்டமன்ற பேரவை அதாவது கீழவையில நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பில்லை பாஸ் பண்ணணும். என்ன மெஜாரிட்டி? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பில்லை பாஸ் பண்ணி அதை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பின உடனே அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண மெஜாரிட்டிலேயே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நமக்கு சட்டமன்ற மேலவை கிடைச்சிடும். ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டிகல் 169 தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் பாருங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். பண மசோதாவை கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் மாநில நீதித்துறை. மாநில நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1961 உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை 3 இடத்துல உயர்நீதிமன்றங்கள் இது பண்ணியிருக்காங்க. எங்கன்னா 1962 ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. நெக்ஸ்ட் 7வது திருத்த சட்டம் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்ற ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அதாவது சுதந்திரம் வாங்கின புதுசுல ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் தான் அப்படி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லுதுன்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரே உயர்நீதிமன்றத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எதுக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரிக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் இந்த 3த்துக்கும் சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கவுகாத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலம். உங்களுடைய ஓல்டு புக்கில் 7 வடகிழக்கு மாநிலம் கொடுத்துருப்பாங்க, நியூ புக்கில் 4 வடகிழக்கு மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எந்தெந்த மாநிலம் பார்த்தா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த 4த்துக்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட் தான். ஆனால் அதோடைய கிளை உயர்நீதிமன்றம் நமக்கு எப்படி மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இருக்குது அதே மாதிரி இந்த 4 ஸ்டேட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரத்தில் கேபிட்டலில் என்ன இருக்குன்னா அதோடைய பிரான்ச் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை யாரால் நிர்மாணிக்கப்படுகிறதுனா நம்ம குடியரசுத் தலைவரால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. இப்போ இதுக்குள்ள நீதி வரையறை. தனக்கேயுரிய நீதி வரையறை. தனக்கேயுரிய நீதி வரையறையில் என்ன இருக்குன்னா மேல்முறையீட்டு வழக்குகளை யார் விசாரிக்கலாம்? மேல்முறையீட்டு வழக்குகளை ஹைகோர்ட்டு விசாரிக்கலாம். நம்ம வந்து இதில் பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனக்கேயுரிய நீதி வரையில 2 ஸ்டேட்டுக்கு இடையில உள்ள பிரச்சனை, ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கு உள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு வழக்கு அதாவது அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளை பார்த்தோம். அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளை பார்த்தோம். ஓகேங்களா. இங்கே ஒன்லி மேல்முறையீடு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேல்முறையீட்டு நீதி வரையறை ஏன்னா ஹைகோர்ட் வந்து எதெல்லாம் பார்க்கலாம்னா உரிமையில் குற்றம், சிவில், கிரிமினல் இதுக்கு வந்து மேல்முறையீட்டு வழக்குகளை பார்க்கலாம். ப்ளஸ் இவங்க எதை பார்க்க முடியாதுன்னா இராணுவ தீர்ப்பாயங்கள் வழக்கை இவங்களால பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பேராணை அதிகாரங்கள் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னா பேராணை அதிகாரம் ஆர்டிகல் 32 வரும், ரிட்ஸ். ஓகேங்களா. அந்த ரிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுடைய நியூ புக்கில் இல்லை, ஸோ ஓல்டு புக்கில் தான் இருக்குது. நல்லா படிச்சிருங்க. செகண்ட் லெசனில் நடுவு நர்ஸில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ், செர்டியரரி, நெக்ஸ்ட் மடாமஸ், கோவரண்டோ, ஆவணக்கேற்ப நீதிபராணைன்னு இருக்கும். ஓகேங்களா. அந்த 5 நீதிபராணை ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. இதில் ஆர்டிகல் 226 என்ன சொல்லுன்னா ஆர்டிகல் 226 ஹைகோர்ட்டுக்குள்ள நீதி பேராணை ரிட்ஸை பற்றி சொல்லுது. 32 சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. படிக்கும் போதே கம்பேர் பண்ணி படிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மேற்பார்வை அதிகாரம். இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்களும் யார் மேற்பார்வைனா ஹைகோர்ட்டு மேற்பார்வையிடுது. ஓகேங்களா. இதில் வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம்னா மாநில அரசு முடிச்சிட்டோம். இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 1 hour கழிச்சு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா. நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட்டுங்கிற பேஜில் இருக்கும். மறக்காமல் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.